ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுனீங்க? 10 தடவையா? 50 தடவையா? ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போதும், ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கும்போதும், ஒவ்வொரு சர்ச்சும் அது எங்கேயோ ஒரு சர்வரில் ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணேன்னு நினைக்கிறீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓட்டு போடுறீங்க, நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க. தினமும் உங்களை தெரியாமலேயே நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு நான் கேட்க போகிற ஒரே ஒரு கேள்வி இதுதான். மக்களுடைய உண்மையான மனசு இப்போ எங்கே இருக்கு? ஓட்டு போடுற அந்த பேலட் பாக்ஸ்லையா, இல்லை இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ்லையா? இந்த வீடியோ முடியும் போது டேட்டாவை வச்சு, கிராஃபை வச்சு, கூகுளுடைய சொந்த ரெக்கார்டை வச்சே நீங்களே அதுக்கான பதிலை சொல்வீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்டமன்றத்தில் ஒரு ஸ்கோர் போர்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். என்னது? 107. தாவேகாவின் உண்மையான சீட் எண். அப்போசிஷன், எதிர்கட்சி தினமும் இதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. மெஜாரிட்டிக்கு ஸ்ட்ரகிள் பண்ற அரசு, கோலிஷன் இருக்கு, அலையன்ஸ் இருக்கு, அப்படி இப்படி அது இதுன்னு. சரி, அது அவங்க பாயிண்ட். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல இன்னொரு முக்கியமான ஸ்கோர் போர்டு இருக்கு. அதை யாருமே, எந்த கட்சியுமே ஆடிட் பண்றது இல்ல. அப்படி அதை பற்றி ஒரு சில விவரங்கள் தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்கிறது இல்ல. அதுல ரீகவுண்டிங் கிடையாது, அதுல பூத் கேப்சரிங் பண்ண முடியாது. அந்த ஸ்கோர் போர்டுடைய பேரு இன்டர்நெட். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி உட்கார போறேன். ஃபீலிங் இல்லை, ஃபேன் பாய் பேச்சு கிடையாது, வெறும் நம்பர்ஸ். ஒவ்வொரு நம்பருக்கும் சோர்ஸ் இருக்கு, நீங்களே வெரிஃபை பண்ணலாம். முதல்ல கூகுள். உலகத்திலேயே மனுஷனோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சரியா சொல்லக்கூடிய ஒரு மிஷின் கூகுள் சர்ச். ஏன்னா நீங்களே பாருங்க, ட்விட்டர்ல, எக்ஸ் தளத்துல நீங்க ஒரு கருத்து போடும்போது, யாராச்சும் ஒரு கருத்தை போடும்போது உலகத்துக்காக போடுறீங்க. ஆனா கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணும்போது அது உங்களுக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் இடையில நடக்கிற ஒரு ரகசிய உரையாடல். அங்க போய் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டைம் லைனை பாருங்க. ஒவ்வொரு டேட்டுமே ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 14, தமிழ்நாட்டு தேர்தலுக்கு 9 நாளைக்கு முன்னாடி இந்தியா முழுக்க விஜய் அப்படிங்கிற சர்ச் திடீர்னு மேல ஏற ஆரம்பிக்குது. ஏப்ரல் 23, போலிங் டே, தேர்தல் நடந்த அன்று. அது 2வது ஸ்பைக். மிகப்பெரிய கட்டிடம் போல முதல் ஸ்பைக்கில் இருந்து 2வது ஸ்பைக். ஏப்ரல் 23. மே 4, கவுண்டிங் டே, ஆல் டைம் பீக். கூகுளுடைய சொந்த டேட்டா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வரைஞ்ச கதை கிடையாது. ஆனா இதுல இருக்கிற உண்மையான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? மே 4 அன்னைக்கு கூகுள்ல அதிகமாக சர்ச் ஆன, தேடப்பட்ட ஒரு கேள்வி, டிவிகே கிஸ்கி பார்ட்டி ஹே. டிவிகே யாரோட கட்சி? ஹிந்தியில ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில. அதாவது பல கோடி மக்கள் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை தேடி இருக்காங்க. பல கோடி மக்கள் ஹிந்தியில டிவிகே கிஸ்கி பார்ட்டி ஹே, டிவிகே யாரோட கட்சி அப்படின்னு ஹிந்தியில தேடி இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட டேட்டா சொல்றேன். 2 லட்சத்துக்கும் அதிகமான பேர் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டெல்லியில, மும்பைல, பீகார்ல, யூபியில உட்கார்ந்துக்கிட்டு இந்த டிவிகே பிஜேபியா காங்கிரஸா அப்படின்னு தேடி இருக்காங்க. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியோடைய பேரு வட இந்தியாவுடைய வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு. கடந்த 50 வருடங்கள்ல எந்த திராவிட கட்சிக்கு இது நடந்திருக்கு? நீங்களே சொல்லுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் இப்படி. இப்போ இன்ஸ்டாகிராம். இங்க தான் கதை இன்னும் பெருசாகுது, பெரிய ஜயண்ட் ஆகுது. உலகத்துல இன்ஸ்டாகிராம்ல ஃபாஸ்டஸ்டா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணின அக்கௌண்ட் எது தெரியுமா? கொரியா நாட்டில் இருக்கிற BTSV அப்படிங்கிற ஒரு பேண்ட். 5-6 இளைஞர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மியூசிக் பேண்ட். 1 மில்லியன், அதாவது அவங்க அக்கௌண்ட் தொடங்கி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 48 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஒரு டேட்டா சொல்லுது 53 மினிட்ஸ் அப்படின்னு. 2வது இடம் ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஆஞ்சலினா ஜூலி. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வர்றதுக்கு இன்ஸ்டாகிராம்ல எடுத்த நேரம் 59 நிமிடம். 3வது இடம் யாருக்கு தெரியுமா? ஹாலிவுட் கிடையாது, பாலிவுட் கிடையாது, கொரியா கிடையாது, விஜய். 99 நிமிடங்கள். இந்தியால ஃபர்ஸ்ட், உலகத்துல 3rd. ஒரு தமிழ்நாட்டு லீடர் பிளானட் லெவல் சார்ட்ல 3வது இடத்துல நிற்கிறார். இது சாதாரண விஷயமா? இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். மதுரை மாநாட்டில் அவர் எடுத்த ஒரே ஒரு செல்ஃபி ரீல், ஒரே ஒரு வீடியோ, அதோட வியூஸ் எவ்வளவு தெரியுமா? 107 மில்லியன் வியூஸ். இப்ப இந்த கணக்கை பாருங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 7.5 கோடி. அந்த ஒரு ரீலோட வியூஸ் 10 கோடிக்கு மேல. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பார்த்தாலும் இன்னும் 3 கோடி வியூஸ் மிச்சம் இருக்கு. அந்த மிச்சம் வியூஸ் எங்கிருந்து வருது? மலேசியா, சிங்கப்பூர்,
கல்ஃப், யூகே, யூஎஸ்ஏ, கனடா, ஸ்ரீலங்கா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உலக அளவில் பரவி இருக்கிற தமிழ் சமூகம். 11 மில்லியன் லைக்ஸ் அதே அந்த வீடியோவுக்கு 11 மில்லியன் லைக்ஸ். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அது 15-20 கோடி இருக்கலாம், நான் பார்க்கல. அதாவது சவுத் இந்தியன் செலிபிரிட்டி, ஒரு தென்னிந்திய செலிபிரிட்டி வரலாற்றிலேயே இதுதான் ஆல் டைம் ரெக்கார்ட். இது சினிமா ஃபேன் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நான் அடுத்த டேட்டா ரெடியா வச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலை எங்க பற்றி எரியுது தெரியுமா? சென்னையில இல்ல. நீங்க உண்மையான கூகுள் ட்ரெண்ட்ஸ் சிட்டி லெவல் டேட்டா பாருங்க. விஜய் அப்படிங்கிற சர்ச், அதுக்கான இன்டென்சிட்டி டேட்டாவை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே நம்பர் 1 சிட்டி எது தெரியுமா? திருப்பத்தூர். 100க்கு 100, 100 out of 100. அதுக்கு அடுத்தது கோவில்பட்டி 71. ஃப்ரெண்ட்ஸ், திருப்பத்தூரும் கோவில்பட்டியும் மெட்ரோ சிட்டிஸ் கிடையாது. அங்க ஐடி காரிடார்ஸ் இல்ல, ட்விட்டர் இன்டெலெக்சுவல்ஸ் உட்கார்ந்து விவாதம் பண்ற இடம் கிடையாது. அது சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஊர். அதாவது இந்த டிஜிட்டல் அலை மேல இருந்து கீழே இறங்கவே இல்லை, கீழே இருந்து மேல எழும்பிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேரு கிராஸ் ரூட்ஸ். இப்ப இன்னொரு விஷயம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. விஜய் அவரு சிஎம் ஆக பதவியேற்ற அதே வாரம் கேரளால என்ன நடந்துச்சு தெரியுமா? எர்ணாகுளம், காலிக்கட், மலப்புரம், ஆலப்புழா அப்படின்னு கேரளாவில் டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்ட் டிவிகே கமிட்டி இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அப்படின்னு மஷ்ரூம் மாதிரி கேரளா முழுவதுமாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். 4 நாள்ல ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ் ரொம்ப வழியுது. டிவிக்கே அங்க தேர்தலில் நிக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேண்டிடேட் கூட கிடையாது. ஆனா அந்த அலை, விஜய் அலை, தாவேகா அலை ஸ்டேட் பார்டரை தாண்டி போயிடுச்சு. ஒரு கட்சி கேம்பெயின் பண்ணி ஃபாலோவர்ஸை விலைக்கு வாங்குறது ஒரு பக்கம் நடக்கு. கேம்பெயினே பண்ணாத மாநிலத்தில் மக்களே பேஜஸை ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வேற லெவல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விஷயம் நேர்மையா சொல்லணும். டிஎம்கே பக்கத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங் கவுண்டர் ஆர்குமெண்ட்டும் வரும். அவங்க சொல்லுவாங்க, சர்ச் பண்றது ஓட்டு கிடையாது, கியூரியாசிட்டிக்கும் சப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. புதுசா எது வந்தாலுமே மக்கள் தேடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட், ஒத்துக்கிறேன். இன்னொன்னு சொல்லணும், தமிழ்நாட்டு டிஜிட்டல் பாலிடிக்ஸை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட கட்சி எது தெரியுமா? இதே இந்த டிஎம்கே தான். இவர்களுடைய ஐடி விங் ஒரு காலத்துல இந்தியாவுக்கே ஒரு மாடலா இருந்தது, அதை மறுக்கவே முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் டேட்டா உண்மையான பதில சொல்லுது. கியூரியாசிட்டி எப்படி இருக்கும்? அது ஒரு ஸ்பைக், ஒரு வாரம் இருக்கும், அப்புறம் ஃபிளாட் ஆயிடும். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2021 என்ன நடந்துச்சு? 2021 ஆண்டிலேயே விஜய் அவர்களின் ஃபேன் கிளப் லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தலில் 169 இடத்துல நின்று 115 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. அப்ப எல்லாரும் உண்மையிலேயே சொல்றேன் சிரிச்சாங்க. ஃபேன் கிளப் அரசியலா அப்படின்னு கேட்டாங்க. 2024 கட்சி வந்துச்சு, 2026 ஆட்சி. சிஎம் 234 தொகுதியில போட்டி போடுறாங்க. அதாவது 5 வருடமாக இந்த சிக்னல் தொடர்ந்து மேல போய்கிட்டே இருந்திருக்கு. 5 நாடுகள்ல போயிட்டு இருந்திருக்கு, யாருமே கவனிக்கல. ஒரு கியூரியாசிட்டி ஸ்பைக் வந்து 5 வருஷம் நீடிக்குமா? நீடிக்கவே நீடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது கியூரியாசிட்டி இல்லை, அது ஒரு அலைன்மெண்ட். இப்போ அப்போசிஷன்ல எதிர்கட்சியில ஒரு சில பேர் சொல்றாங்க, இதெல்லாம் பெய்டு கேம்பெயின், பாட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் சொல்ல முடியாது. when people are in denial mode, ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கவங்கள திருத்தவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், பீகார்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் ஹிந்தியில அவனுடைய போன்ல டிவிகே கிஸ்கி பாட்டி ஹே அப்படின்னு கூகுள்ல தேடுறது எந்த ஐடி விங்காலையுமே காசு கொடுத்து வாங்க முடியாது. அதாவது ஆர்கானிக் கியூரியாசிட்டியை எப்பவுமே மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இதையும் நீ ஒத்துக்க மறுக்கிறேன்னா உனக்கு இன்னும் வரப்போகிற அரசியல் பற்றி புரிதல் வரல அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க தாவேகாவுக்கும், குறிப்பா தாவேகாவின் தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம எப்போதுமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இந்த டிஜிட்டல் அட்டென்ஷன் இது கிஃப்ட் கிடையாது, இது லோன் மாதிரி. மக்கள் உங்களுக்கு அவங்க நேரத்தை கடன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான பலனை, அதுக்கான பதில நீங்க திரும்ப செலுத்தணும். எப்படி? கவர்னன்ஸால, நல்ல ஆட்சியால. ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் ஒரு கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வராது. ஒரு வைரலா இருக்கக்கூடிய ரீல் ஒரு பையனுக்கு வேலை வாங்கி தராது. அடுத்த 5 வருஷத்துல இந்த 107 மில்லியன் வியூஸ், 10 கோடிக்கும் அதிகமான வியூஸ் மக்களுக்கான ஒரு டெலிவரியாக கன்வெர்ட் ஆகணும். அப்பதான் இந்த அலை மிகப்பெரிய ஒரு வரலாறாக மாறும். அந்த வரலாறுக்கான ஆரம்பம் எல்லாமே இப்ப இருக்கு, யாருமே மறுக்க முடியாது. ராசா ஸ்டேஜ்ல நின்று அசிங்கமாக சிஎம் விஜய் அவர்களை திட்டுறாரு.
ஒருமையில பேசுறாரு, திருடன் பொய்யன் அப்படின்னு பேசுறாருன்னா ஆர் ராசாவுக்கு இந்த டிஜிட்டல் அலை இன்னும் புரியல. இல்லைனா இந்த இன்டர்நெட் இதே வேகத்துல தாவேகா சொன்ன விஷயங்களை செய்யலைன்னா இதே இன்டர்நெட் இதே வேகத்துல தாவேகா கட்சியை திரும்பவும் அடிக்கும். இன்டர்நெட் கட்சி பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கண்ணாடி மாதிரி, அது ஒரு மிரர் மாதிரி. இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு, நாளைக்கு நீங்க பண்றதை பொறுத்து தான் அது உங்க பக்கமா இன்னொரு பக்கமா அப்படின்னு தெரியும். பட் நான் இப்போ ஒரு போல்டான ப்ரெடிக்ஷன் சொல்றேன். நீங்க வேணும்னா என்ன கோட் பண்ணுங்க. 2027 அல்லது எப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் வருதோ 2027 லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கட்சியும் டிஎம்கே உட்பட ஏடிஎம்கே உட்பட அவங்களுடைய போர், அவங்களுடைய வார் ரூம்ல கூகுள் ட்ரெண்ட்ஸ் டேஷ்போர்டு கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. வேற வழியே இல்லை. பூத் கமிட்டி ரிப்போர்ட் பக்கத்துல சர்ச் டேட்டா ரிப்போர்ட் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்தது ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ், இனிமே பார்க்க போறது டிஜிட்டல் பாலிடிக்ஸ். ஒவ்வொரு தலைவரும் கூகுள் ட்ரெண்ட்ஸ் டேஷ்போர்டை கையில் வச்சிருந்தாதான் வெற்றி பெற முடியும். பூத் கமிட்டி ரிப்போர்ட் பக்கத்துல இன்டர்நெட் சர்ச் டேட்டா இருந்தா, அந்த ரிப்போர்ட் கையில் இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையே மாத்திடுச்சு. இனிமே யாருமே இதுக்கு பின்னாடி போக முடியாது. அதெல்லாம் டிஜிட்டல் சோசியல் மீடியா அதெல்லாம் சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பானுங்க அப்படின்னு அறிவில்லாதவன் தான் பேசிக்கிட்டே இருப்பான். 2000 வருடத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இதை சொல்லிட்டாரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யோசிக்கிறீங்களா அது என்ன குரலா இருக்கும்னு? சிம்பிள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும், சப்போர்ட்டர் சொன்னாலும் அப்போசிஷன் சொன்னாலும் உண்மையை டேட்டால தேடுறது தான் அறிவு. டேட்டா பற்றி திருவள்ளுவர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு நாம அதைத்தான் பண்ணணும். ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேனா, மக்களுடைய உண்மையான மனசு எங்க இருக்கு? பேலட் பாக்ஸ்லயா, ஓட்டு போடுற பேலட் பாக்ஸ்லயா, உங்க போன்ல இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ்லயா அப்படின்னு. இப்ப நாம எல்லா டேட்டாவையும் பார்த்தாச்சு. கமெண்ட்ல சொல்லுங்க, பேலட் பாக்ஸ் தான் இறுதியான உண்மையை சொல்ல போகுது அப்படின்னா அந்த உண்மை எங்கிருந்து வரப்போகுது? சர்ச் பாக்ஸ் தான் இனிமே நிஜமான மனசு. நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல இருக்கக்கூடிய லைக், நீங்க பார்க்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய வியூஸ், அதுதான் இனிமே அரசாங்கத்தை டிசைட் பண்ண போகுது அப்படின்னா சர்ச் பாக்ஸ் தான் நிஜமான மனசு. பேலட் பாக்ஸ் தான் இறுதியான உண்மைனா அது எப்படி வரப்போகுது? ஸோ இனிமே ஓட்டுல வரக்கூடிய எண்ணிக்கை தான் மக்களோட மனசு அப்படின்னா ஏன்னு போடுங்க. இன்னைக்கே நம்ம முன்னாடி பார்க்குற இந்த அலை உண்மைதான், அதுதான் நாளைக்கு பேலட் பாக்ஸா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா பின்னு போடுங்க. எது மக்களுடைய உண்மையான நிஜமான மனசு இன்னைக்கு எது? உங்க பதிலுக்காக நான் காத்திருப்பேன். இந்த ரெண்டுமே நாம சொன்ன இந்த ரெண்டுமே ஒரே கதையை தான் சொல்லுது. ஏப்ரல் 14ஆம் தேதி சர்ச் ஏறுச்சு, ஏப்ரல் 23ஆம் தேதியில ஓட்டு விழுந்துச்சு. ஒன்னு ப்ரெடிக்ஷன், ஒன்னு கன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்க கண்ணை திறந்திருந்தா இந்த டேட்டா உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும், இந்த வீடியோல சொன்ன டேட்டா நம்பர்ஸ், அதற்கான பல்ஸ், அந்த சென்டிமெண்ட் ஒவ்வொரு தமிழனுக்கும் போய் சேரணும். ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டேட்டாவோடு சேர்த்து நாம பேசுற இந்த அரசியல் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, முதல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது மாதிரியான வீடியோக்களை நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி யோசிச்சு எப்படி இதை கனெக்ட் பண்றாங்க பாருங்க. இதுதான் இன்றைய அரசியலின் உண்மை, நிஜம், யாருமே மறுக்க முடியாத வருங்காலம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. ரொம்ப முக்கியம் my dear friends. Thank you.